والبلد الطيب يخرج نباته بإذن ربه والذي خبث لا يخرج إلا نكيدا كذلك نصرف الآيات لقوم يشكرون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதத்தினுடைய துவக்கத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் மாதம் எல்லாம் வல்ல இறைவன் ரமலான் மாதத்தை முழுமையாக அடைய பெற்று பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நல்லறங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அருமையான தாய்மார்களே, தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை என்று சொல்வார்கள். நூலை போல் சேலை என்று சொன்னால் நூல் எந்த தரத்தில் இருக்கிறதோ அதே தரத்தில் தான் சேலைகளும் மற்ற ஆடைகளும் அமையும். பருத்தி நூலாக இருந்தால் அங்கே பட்டு சேலைகள் உருவாகாது, பருத்தி ஆடைகள் தான் உருவாகும். பட்டு நூலாக இருந்தால் அங்கே பருத்தி சேலைகள் வராது, பட்டு ஆடைகள் தான் உருவாக்கப்படும். அவ்வாறே ஒரு தாய் நல்ல தாயாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய கருவறையிலே வளரக்கூடிய குழந்தை சாலிகான நல்ல குழந்தையாக வளரும். கெட்ட தாயாக இருந்தால் அந்த தாயின் கருவறையில் வளரக்கூடிய குழந்தை ஒரு கெட்ட குழந்தையாகத்தான் இருக்கும் என்பதாக தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். இதே கருத்தை வலியுறுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகப்பொதுமறையாம் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக பேசுகின்றார். திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் சூரத்துல் அஅலா அதிலே 58வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வல் பலது தய்யிபு யஃருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி வல்லதி கபுஸ லா யஃருஜு இல்லா நகிதா. விளைநிலம் சம்பந்தமாக இந்த வசனம் பேசுகிறது. திருக்குர்ஆன்ல எல்லா ஏழ்மை சம்பந்தமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை இறக்கி வைத்திருக்கின்றார். விவசாய நிலம் சம்பந்தமாக கூட திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் தெளிவாக பேசும். இந்த ஆயத்தினுடைய கருத்து என்னவென்றால், தாவரங்கள் தனது இறைவனின் விருப்பப்படி நல்ல பூமியில் வெளிப்படுகிறது, ஆனால் கெட்ட பூமியிலே அற்பமானதை தவிர வேறு எதுவுமே வெளிப்படாது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். பொதுவாக நாம் எல்லாம் படிச்சிருப்போம், இந்த பூமியை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. நன்சை நிலம், புன்சை நிலம், இரண்டு வகையாக பிரிப்பார்கள். நன்சை நிலம்னா என்ன அர்த்தம்? எந்த விவசாய பூமிக்கு அருகிலே ஆறுகள் ஓடுமோ அல்லது வாய்க்கால்கள் ஓடுமோ அல்லது குளங்கள் இருக்குமோ கிணறுகள் இருக்குமோ அவைகள் தான் நன்சை நிலம் என்று சொல்வார்கள். புன்சை நிலம் அப்படின்னா வானம் பார்த்த பூமி. அந்த நிலத்திற்கு அருகிலே ஆறுகள் இருக்காது, வாய்க்கால்கள் இருக்காது, குளங்கள் இருக்காது, கிணறுகள் இருக்காது. மழை பொழிந்தால்தான் அந்த பூமிக்கு தண்ணீரே வரும். அதற்கு பேர் புன்சை நிலம் என்று சொல்வார்கள். நன்சை நிலங்களில் தான் நாம் சாப்பிடக்கூடிய நெல், கோதுமை, வாழை
இது போன்ற காய்கறிகள், தானியங்கள் அந்த நன்சை நிலங்களில் தான் முளைக்கும், உருவாகும். ஆனால் புன்சை நிலங்கள்ல தண்ணீர் இல்லாத காரணத்தினால் நாம் கூட பார்த்திருப்போம், அந்த இடங்கள்ல பனை மரங்கள் தான் அதிகமாக காட்சி தரும். பனை மரங்களுக்கு பெரும்பாலும் தண்ணீர் அவசியம் கிடையாது. பனை மரங்கள், சோளம், இது போன்ற அந்த விளைநிலங்களை தான் அங்கே விளைச்சல் செய்வார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளைநிலம் சம்பந்தமாக இந்த வசனத்தில் பேசினாலும் கூட இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, பூமி ரெண்டு வகை, ஒன்று நல்ல பூமி, மற்றொன்று கெட்ட பூமி. நல்ல பூமியில் தான் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய எல்லா வகையான தானியங்களும், தாவரங்களும், காய்கறிகளும் உருவாக்கப்படும். கெட்ட பூமியில மனிதன் சாப்பிட முடியாத மற்ற செடி கொடிகள் அங்கே படரும் என்பதாக இதற்கு விளக்கம் சொன்னாலும் கூட சில முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல பூமி என்பது நல்ல தாயின் கருவறை, கெட்ட பூமி என்பது கெட்ட தாயின் கருவறை. நல்ல தாயின் கருவறையில் தான் நல்ல சாணிகான குழந்தைகள் பிறப்பார்கள். ஆனால் கெட்ட தாயின் கருவறையிலே கெட்ட குழந்தைகள் தான், கெட்ட நடத்தை கொண்ட குழந்தைகள் தான் பிறப்பார்கள் என்று இந்த வசனத்திற்கு சில நபித்தோழர்கள் அற்புதமான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தாய்மார்களே, நீங்க தெருக்கல்ல, வீதிகள்ல, பொது இடங்கள்ல ஒரு ஆண், ஒரு இளைஞரோ ஒரு இளம் பெண்ணோ அநாகரிகமான காரியங்களை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மதுபானம் அருந்துகிறார்கள், சூதாட்டம் விளையாடுகிறார்கள், கலவரம் செய்கிறார்கள், அல்லது தீய செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தைகளை, அந்த இளைஞர்களை வைத்து அவள் தாய் எப்படிப்பட்டவள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்திலே ஒரு இளைஞன் அல்லது ஒரு இளம்பெண் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பாடுபடுகிறார், நல்லறங்கள் செய்கிறார், பசித்தவர்களுக்கு உணவளிக்கின்றார், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுக்கிறார். நல்லறங்கள் எது எது இருக்குமோ ஜாதி மதம் பாராமல் அவர் அந்த காரியத்திலே ஈடுபடுகிறார் என்றால் அந்த இளைஞர், இளம்பெண்ணை வைத்தே நாம் முடிவு கட்டலாம், இவள் தாய், இவளுடைய தாய் ஒரு நல்ல தாய், பத்தினித்தனமான சுத்தமான ஒரு தாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை தான் இந்த வசனத்திற்கு அற்புதமான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு திருக்குறான்ல ஏகப்பட்ட உதாரணங்களை நாம் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் வயிற்றிலே கருவாக இருக்கின்ற பொழுது தன்னை அப்துல்லா இறந்து விடுகிறார்கள். தாய் ரசூலுல்லாஹ்வுடைய 6ஆம் வயதிலே தாயும் இறந்து விடுகிறார்கள். அப்ப அந்த 6 வருட காலங்கள்ல ஆமினா அம்மா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க முடியுமோ, நற்செயல்களை கற்றுக் கொடுக்க முடியுமோ, அந்த நற்செயல்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த காரணத்தினால் உலகம் போற்றுகின்ற ஒரு மாமனிதராக, இறைவனால் இறை தூதராக, ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அளவிற்கு உலகம் உள்ளளவும் அனைத்து சமுதாய மக்களினாலும் சொல்லப்படுகின்ற அளவிற்கு, பேர் போற்றுகின்ற அளவிற்கு அவர்கள் ஆளானார்கள் என்று சொன்னால் அவர்களின் தாயார் ஆமினாவின் வளர்ப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களின் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் நீண்ட நெடிய நாட்களாக குழந்தை கிடையாது. அல் குர்ஆன்ல இந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 98 வயசு, ஹாஜர் அம்மாவுக்கு எப்படி ஒரு 70-80 வயசு இருக்கும். அது மாத்திரமல்ல,
ஹாஜர் அம்மா அவர்கள் அந்த காலத்து மருத்துவர்களினால் மலடி என்று பட்டம் சூட்டப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மனம் தளராமல் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எங்களுக்கு சாலிகான குழந்தையை தா. நீங்க பெரும்பாலான தம்பதிகள் திருமணத்திற்கு பின்னால ஆண் குழந்தையை தான் நம்ம கேட்கிறோம், சாலிகான குழந்தையை தான் நம்ம கேட்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ்வினால் மட்டும் தரப்படக்கூடிய ஒரு அன்பளிப்பு. வேற யாரினாலும் அந்த அன்பளிப்பை தரவே முடியாது. யஹபலி மயஷாஉ இனாசன் வ யஹபலி மயஷாஉ துகூர் அவ் யுஸபிஹும் துக்ரானன் வ இனாசா வ யஜஅல் மயஷாஉ அகீமா. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான், தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்வார், தான் நாடியோருக்கு ஆண் மக்களை அன்பளிப்பு செய்வார், தான் நாடியோருக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுப்பார், தான் நாடியோரை குழந்தை பாக்கியம் இல்லாத மலர்களாக மலடிகளாக அவன் ஆக்கி விடுவான் என்று அந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. அதனால அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்போ அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதை நாம் இன்பத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அரபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு கர்ப்பிணி பேர்கால நேரம் வந்த உடனே ஒரு குழிய தோண்டி வச்சிருவாங்க. பேர்காலத்தில் ஆண் குழந்தையாக இருந்தால் அதற்கு வாழும் உரிமை அளிக்கப்படும். பெண் குழந்தையாக இருந்தால் அப்படியே என்ன செய்வாங்கன்னா உயிரோடு குழியில போட்டு தள்ளி மண்ணை போட்டு மூடி விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குழந்தைகள் குறித்து, உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் குறித்து அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். வைதல் மௌஊதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளிடத்திலே அல்லாஹ் கேட்பான், பி ஐயி தன்பின் குத்தில, நீங்கள் எந்த குற்றத்திற்காக கொலை செய்யப்பட்டீர்கள்? நீங்க தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள்ல சில கிழவிகள் இருக்கிறாங்க, பெண் குழந்தைய கையில கொடுத்தா போதும், ஒரு 10-15 செகண்ட்ல ஜனாசா வாக்கி நம்ம கையில தந்துருவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிசு கொலை, பெண் சிசு கொலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? தான் நாடியோருக்கு பெண் மக்களை அன்பளிப்பு செய்வார். சில வீடுகள்ல பாருங்களேன், குழந்தை பிறந்த உடனே என்ன குழந்தைலாம் கேட்க வேணாம், வாய் நிறைய பல்லா இருந்தா ஆம்பளை பிள்ளைன்னு அர்த்தம். எல்லாம் மவுத்து வீட்டுல சோகமா இருந்த மாதிரி இருந்தாங்கன்னா அங்க பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பெண் குழந்தை பிறந்தா ஸ்வீட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆண் குழந்தை பிறந்தா மட்டும்தான் 5 ஸ்டார் கொடுப்பாங்க. அவன் என்ன செய்வான் தெரியுமா? 18 வயசு ஆன பின்னால பெற்றோருக்கு அல்வா கொடுத்துட்டு அவங்க ஓடிடுவான். இதான் நீங்க சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற. திருமணத்திற்கு பின்னால மகன் என்ன செய்வானா, வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். வயதான பெற்றோர்கள் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. நம்ம மகளை எங்கேயோ நம்ம கெட்டி கொடுத்துருப்போம், அவ ஒவ்வொரு நேரமும் நம்மை நினைக்காத நாளே கிடையாது. அத்தா அம்மா என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா, மாத்திரை போட்டாங்களா, குளிச்சாங்களா, தூங்கினாங்களா, பையன்களுக்கு அந்த சிந்தனையே வராது. ஒரு சில பேருக்கு வேண்டுமானால் அது விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் பெண் குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் அவள் எங்கே இருந்தாலும் கூட பெற்றோரின் மீதுதான் அவர்கள் கவனத்தை வைத்திருப்பார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகிறோம். இப்ப இப்ராஹிம் ஹாஜர் தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத தம்பதிகள் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் துஆ செய்யணும். மருத்துவர்கள்ட்ட போகலாம், தப்பே கிடையாது. இந்த 2 பேரை தவிர மற்றவங்கள்ட்ட போய் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கு பேர் ஷிர்க், இணை வைத்தல். அல்லாஹ்வினால் மன்னிக்க முடியாத, அல்லாஹ் மன்னிக்காத மாபெரும் ஒரு குற்றம். அப்ப சாலிகான குழந்தைகளைத்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இப்ராஹிம் ஹாஜர் தம்பதிகள் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான், விருந்தோம்பல். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, விருந்தாளிகள் இல்லாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்க.
விருந்தாளிகள் வரலனா என்னதான் வாய்க்கு ருசியான உணவை ஹாஜரம்மா சமைத்து வைத்தாலும் கூட விருந்தாளி வரல நான் சாப்பிட மாட்டேன்னுவாங்க. குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நபியே இப்ராஹீமுடைய விருந்தோம்பலை எண்ணி பார்ப்பீராக. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சாப்பாடை சமைத்து வைத்து விருந்தாளிகள் வராத காரணத்தினால வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப தூரத்துல ரெண்டு வாலிபர்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு தான் வராங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வந்த உடனே உட்கார வச்சு சாப்பாடை பரிமாறுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா வந்த ரெண்டு வாலிபர்களும் சாப்பிடாமல் கையை கட்டி கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் சாப்பிடல அப்படின்னா ஏதோ ஒரு அதாப கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம், ஒரு வேதனையை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. ஹாஜரம்மா என்ன செய்றாங்க தெரியுமா? கதவு இடுக்கு வழியா பார்த்து கணவர் பயப்படுவதை பார்த்து சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, உங்க ரெண்டு பேருக்கு என்ன சாப்பாடு வச்சாச்சு, சாப்பிட வேண்டியதானே, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் நினைப்பதை போன்று நாங்கள் மனிதர்கள் கிடையாது. நாங்க ரெண்டு மலக்கு மாடுகள், வானவர்கள். வானவர்கள் பூமிக்கு வரும் பொழுது மனித தோற்றத்துல தான் வருவாங்க பெரும்பாலும். நாங்க ஏன் வந்திருக்கோம்னா, உங்களுக்கும் ஹாஜருக்கும் குழந்தை இல்லை, உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு நற்செய்தி சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நானும் குடுகுடு கிழவனாயிட்டேன், என் மனைவி வந்து ஆக்கியம்னா மலடின்னு அர்த்தம், என் மனைவி மலடியா இருக்கிறாங்க, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்க கேள்வி கேட்பதையும் மலக்குகள் பதில் சொல்றதையும் ஹாஜரம்மா பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அந்த ரெண்டு மலக்குகள் சொன்னாங்களா, அல்லாஹ் நாடிட்டான், அவ்வளவுதான், நீங்க குடுகுடு கிழவனா இருந்துட்டு போங்க, இளைஞராக இருந்துட்டு போங்க, உங்க மனைவி கர்ப்பப்பை நல்ல பையாக இருக்கட்டும், இல்லாட்டா உங்க மலடியாக இருக்கட்டும், அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த கருவறையிலே ஒரு குழந்தை ஜனிக்கத்தான் செய்யும், பிறக்கத்தான் செய்யும் என்று நற்செய்தி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். அருமையான தாய்மார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் வேறொரு பகுதியில் லூத் அலைஹிஸ்ஸலாமும் தாவா பணி செய்றாங்க. ஒரே காலகட்டத்தில் ரெண்டு நபிமார்கள், ஒரு பகுதிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மற்றொரு பகுதிக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு மாணவர்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னா, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்த மக்கள் உலகத்திலேயே முதலாக ஒரு தவறை உண்டு பண்ணியவர்கள் அவர்கள் தான். ஓரின சேர்க்கை, லெஸ்பியன் என்று நாம் சொல்வோம். அந்த தவறை உருவாக்கியவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தவர்கள் தான். அப்ப அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இரண்டு வானவர்களும் சென்று விடுவார்கள். இவங்க போனவனா ஆஜர் அம்மாவுக்கு வயிற்றுல குழந்தை உண்டாயிரும். அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே கொஞ்ச காலத்திற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலம்மா பலக மஅஹு ஸபிய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு, அதாவது தந்தையுடன் உழைக்கும் நிலையை அந்த இஸ்மாயில் அடைந்த பொழுது, ஒரு பையன் எப்போ உழைப்பான்? குழந்தை பருவத்தில் யாராவது உழைப்பார்களா? சிறுபிராயத்தில் கூட உழைக்க மாட்டார்கள். ஒரு 13 வயசு 14 வயசு வந்தாதான் தந்தையோடு வெளியே செல்வது, தந்தையோடு அந்த வேலைகளை ஈடுபடுவது. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 14 வயசு. அந்த வயதை அடைந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காணுகின்றார்கள். இதற்கு முன்னால அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், இப்ராஹிமே, உன் மனைவியையும்
உன் மகன் கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயிலையும் காபாவிற்கு அருகிலே நீங்கள் விட்டு விட்டு வாருங்கள். காபா இறையில்லமாம் திரு காபா ஒரு பாலைவனத்திலே இருக்கிறது. சுற்றிலும் மரங்கள் கிடையாது, தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட பாலைவனத்தில் கொண்டு போய் உன் மனைவியையும் உன் மகனையும் விட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே என்ன செய்றாங்கன்னா மனைவியையும் மகனையும் அழைத்துக் கொண்டு காபாவிற்கு அருகிலே விட்டுவிட்டு திரும்பி வருகிறார்கள். அப்ப ஹாஜர் அம்மா கேட்கிறாங்க, தண்ணீர் இல்லாத, மனிதர்கள் இல்லாத, மரங்கள் இல்லாத, உடலிற்கு வழி இல்லாத இந்த இடத்துல எங்களை விட்டுட்டு போறீங்களே, ஏன் விட்டுட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் பதில் சொல்லல. இரண்டாவது ஹாஜர் அம்மா இதே கேள்வியை கேட்டாங்க. அப்போவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல. மூன்றாவது முறையாக கேட்கின்ற பொழுது அவர்கள் ஹாஜர் அம்மா கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். ஆமாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். இந்த பாலைவனத்திலே உன்னையும் இஸ்மாயிலையும் விட்டு விட்டு வரும்படி அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்ன உடனே ஹாஜர் அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படியானால் திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டார். ஹாஜர் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ளாக வந்துருவாங்க. கொண்டு போன தண்ணீர் தீந்துரும், சாப்பாடு தீந்துரும். பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்தால் கதறுவார். அப்ப ஹாஜர் அம்மா என்ன செய்வாங்க? பக்கத்துல இருக்கிற ஒரு மலை, சஃபா என்று சொல்வார்கள், சஃபா மலையில ஏறி பார்ப்பாங்க, எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு. எங்கவே தண்ணீர் தென்படாது. மருவாங்கிற மலைக்கு போவாங்க, அங்க ஏறி பார்ப்பாங்க, தண்ணீர் எங்கேயுமே தெரியாது. இப்படி சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில 7 முறை அவர்கள் ஓடுவார்கள். அதனால இது உம்ரா செஞ்சாலும் சரிதா, ஹஜ்ஜி செஞ்சாலும் சரிதா, உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் சஃபா மருவா மலைக்கு இடையில 7 முறை ஓட வேண்டும். ஓடல அப்படின்னா உம்ராவும் கூடாது, ஹஜ்ஜி கூடாது. அது ஏன் நாம ஏன் ஓடுறோம்? ஒரு பெண் ஓடினார்கள். யாரே ஹாஜர் அம்மா ஓடியதுனால உலகம் உள்ளளவும் இஸ்லாமிய ஆண்கள், இஸ்லாமிய பெண்கள் கட்டாயமாக அங்கே ஓட வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். கடைசியில மருவாங்கிற மலையில ஏறி பார்க்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடியிலிருந்து தண்ணீர் பொங்கி வரும். அதுதான் நம்ம சம்சம் தண்ணீர் என்று நாம் சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாவு சம்சம லிமா ஷுரிபலஹு, சம்சம் தண்ணீர் ஆகிறது எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பார். ஹாஜிகள் அதாவது ஒரிஜினல் தண்ணீரை அங்க போய் நாம குடிக்கலாம். இங்கெல்லாம் வர்றது கலப்படம் செய்துதான் கொடுப்பார்கள். ஆனா ஒரிஜினல் தண்ணீரை நாம் குடிப்பதாக இருந்தால் அங்கு சென்றால் மட்டும்தான் குடிக்க முடியும். அப்ப ஹாஜர் அம்மா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மூலமாகத்தான் சம்சம் தண்ணீரும் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தது. இதற்கு பின்னால்தான் ஹாஜர் அம்மா இஸ்மாயிலை கூட்டிட்டு ஊருக்குள்ளால வருவாங்க. அவர்களுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு ஆன பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காண்பார்கள். அது என்ன கனவு அப்படின்னா, தனக்கு நீண்ட காலத்திற்கு பின்னால் பிறந்த மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதாக கனவை காண்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப நாம காணக்கூடிய கனவுலாம் சில கனவு பலிக்கும், சில கனவு பலிக்காம போயிடும். ஆனா நபிமார்களை பொறுத்த மட்டிலும் அவன் என்ன கனவு கண்டாலும் 100 விழுக்காடுகள் அது பலிக்கே தீரும். அது உண்மையாகவும் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை பார்த்து சொல்கிறார்கள், யா புனைய, என் செல்ல மகனே, இன்னி அராஃபி மனாமி, நான் ஒரு கனவை கண்டேன். என்ன கனவு தெரியுமா? அன்னி அலுபகுக, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறாங்க, ஃபங்குர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்பதை யோசித்து கூறு
உடைய கொண்டு போய் அழுக்கவா, இல்லாட்டா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்யவா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ உள்ள பையனால என்ன செய்வான் தெரியுமா? ஒரு அக்கா மகன்கிட்ட சொல்றாரு, டேய் உடைய அழுக்கு பழியிடுறமா நான் கனவு கண்டா, வாடா கத்தியை தூக்கிட்டு போய் உடைய அழுக்கன்னா அவன் வேற மாதிரிலாம் பதில் சொல்லிடுவான், வேற யாரையாச்சும் கொண்டு போய் அழுக்க அப்படின்ட்டுருவான். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, யா அபத்தி, என் தந்தையே, இஃபை மா துக்மர், அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமான ஒரு பதிலை சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, அந்த மகன் சொல்லக்கூடிய பதில பாருங்க. நீங்க ஒரு தந்தையோ ஒரு தாயோ தன் மகனை பார்த்து தொழுக போறான்னா முதல்ல நீ தொழுகத்தா அப்படின்பா. நம்மளை பார்த்து நீ தொழுகுமான் மகன் தாயை பார்த்து சொல்வான், அது உண்மையான வார்த்தை தான். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? தாராளமாக என்னை அழைத்து சென்று அறுத்து பணியிடுங்கள். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான். இதை அறுத்து நீங்கள் பணியிடுங்கள் அப்படின்னு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த இஸ்லாத்துல வந்து நரபலி கூடும் வந்திருக்கும். நரபலி இஸ்லாத்துல கூடாது. நீங்க சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வீட்டுல ஏதாவது குழந்தை பிறந்தா சில ஜோசியர்கள் சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்தனால உங்க வீட்டுக்கு நஷ்டம் தான் ஏற்படும், உங்க வீட்டுக்கு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், அதை அந்த பையனை அறுத்து நீங்க நரபலி கொடுத்துருங்க. அதை நம்பி சில கிராமங்கள்ல படிப்பறிவு இல்லாத காரணத்தினால இன்றைக்கும் நரபலிகள் இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இதை இஸ்லாமியர்களும் பலிகளாக இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு மார்க்கத்திலே ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட இடம் கிடையாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்திருப்பார்களே, ஆனால் நீங்க ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மகனை அறுத்து பலியிட வேண்டும். எப்ப ஹஜ்ஜி பெருநாள் அன்று குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறாரோ கொழுத்த ஆட்டை அவன் இறக்கி வைக்கின்றான். அதுதான் நம்ம கொழுத்த ஆணா பார்த்துதான், கொம்புள்ள ஆணா பார்த்துதான் குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். அது குருடாக, செவிடாக, உறுப்புகள் சிதைக்கப்பட்டதாக, நோயுற்றதாக, எலும்பும் தோல் உள்ளதாக குர்பானிக்கு நாம் தேர்வு செய்வது கூடாது. கல்யாணத்துக்கு நாம் அறுத்துக்கலாம். அந்த மாதிரி நொண்டி, குருடு, செவுடு இந்த மாதிரி ஆடுகளை அறுத்து கொள்ளலாம். ஆனா அல்லாஹ்விற்காக நாம் அறுக்கின்ற பொழுது அந்த குறைகள் இல்லாத பிராணிகளைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, தாயின் வளர்ப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பகல் முழுவதும் அந்த இறைப்பணி செய்வதற்காக, அழைப்புப்பணி செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள். பொதுவாக இன்னைக்கு பாருங்க, ஆண்களை பொறுத்த மட்டிலும் வீட்டையே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காலையில போனாங்கன்னா ராத்திரிக்கு தான் வராங்க. சில வீடுகளில் வந்து பிள்ளைகளுக்கு அத்தா யாருமே தெரிய மாட்டாங்க. ஏன்னா காலையில 3 மணிக்கே எஞ்சி போயிடுவாரு, ராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாரு. பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய முகம் தெரிகிறது இல்லை, தந்தைக்கு பிள்ளைகளுடைய முகம் தெரிகிறது இல்லை. தூங்குற நேரத்தில் எஞ்சி போகுது, தூங்குற நேரத்தில் வந்து படுத்துக்கிறது. இப்படிதான் பெரும்பாலான வீடுகள்ல இருக்கு. இதுவும் தவறான செய்திகள். குழந்தைகளை கொஞ்சுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்க பெரும்பாலான குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் வேலைக்கு போறதுனால பிள்ளைகளை வந்து ஆயாட்ட விட்டு நம்ம போயிருக்கோம். அது ஆயாவை தான் அம்மான்னு கூப்பிட்டு இருக்குது, அம்மாவை ஆயான்னு கூப்பிட்டு இருக்குது பெரும்பாலான வீடுகள்ல. அப்ப குழந்தைகளை கொஞ்சுவதற்கு என்று ஒரு நேரத்தை நாளை நாம் ஒதுக்க வேண்டும். குழந்தைகளை கொஞ்சாத காரணத்தினால்தான் பெரும்பாலான குழந்தைகள் பிற்காலத்தில் பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடிய, வீட்டை விட்டும் துரத்தக்கூடிய
ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தாயின் வளர்ப்பின் காரணத்தினால் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தந்தை இடத்திலே என்னை அறுத்து நீங்கள் பழிகிறீர்கள், எனக்கு வேதனையாகத்தான் இருக்கும், நான் சாகத்தான் போகிறேன், அந்த அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஹாஜர் அம்மாவுடைய வளர்ப்பு தான் என்பதை இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அருமையான தாய்மார்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகன், அவர்தான் அப்துல்லா. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கோடை காலத்துல வெளியூருக்கு பயணம் செய்கிறார்கள். ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக தான் கொண்டு போன உணவை எடுத்து வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சிறுவனை அழைக்கிறார்கள். சிறுவனை, வா, என்ற சாப்பாடு இருக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அழைக்கிறார்கள். அது ரமலானுடைய காலம் அல்ல, ரமலான் அல்லாத மற்றொரு காலம். அப்ப அந்த சிறுவன் சொல்லுகின்றான், பெரியவரை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் நோன்பு வைத்துள்ளேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லுகின்றான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஆச்சரியம். சரியான கோடை காலம், இது ரமலானுடைய நேரமும் அல்ல, இந்த சிறுவன் நோன்பு வைத்திருக்கிறானே, இவனை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறுவனை அழைத்து கேட்கிறாங்க, சிறுவனே, எனக்கு ஒரு ஆடு தேவை, ஒரு ஆட்டை கொடு, அதற்குண்டான பணத்தை உன்னிடத்தில் நான் தந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுவன் சொல்கின்றான், பெரியவரே மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் ஆடு மேய்ப்பவன் தானே தவிர இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் அல்ல, இந்த ஆட்டிற்கு சொந்தக்காரர் வெளியூரிலே இருக்கிறார், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய முதலாளியிடம் சென்று ஒரு ஆட்டினுடைய விலை எவ்வளவு என்று கேட்டு வருகிறேன், அவர் சொல்லக்கூடிய விலையை நீங்கள் தாருங்கள், தொகையை என்னுடைய முதலாளியிடத்திலே கொடுங்கள், ஆட்டை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த சிறுவன் சொல்லுகின்றார். அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சிறுவனே, ஒரு முதலாளி என்ன பாதுகாப்பா இருக்காரு, நூற்றுக்கணக்கான ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு ஆட்டை தந்துவிட்டு பணத்தை வாங்கினா உன்னுடைய முதலாளி என்ன பாதுகாட்டா இருக்க போறாரு, ஆடுகளை எண்ணியா பாப்பாரு, பேசாம ஒரு ஆட்டை தாப்பா, நான் பணத்தை தந்துருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிறுவன் சொல்லுகின்றான், பெரியவரை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய முதலாளியின் கண்களிலே விலகாய்ப்படியை கூறுகின்றதா, ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கின்ற அல்லாஹ்வுடைய பார்வையை யார் தடுக்க முடியும், அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, அவருடைய பார்வையை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியம் அடைந்து கேட்கிறாங்க, இந்த பக்குவம் உனக்கு எப்படிலாம் வந்தது என்று கேட்டார்கள். அப்ப அந்த சிறுவன் சொல்கிறான், பெரியவரே, என் தாயின் வளர்ப்புதான் என்று சொல்கிறார், என் தாய் தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று எனக்கு கற்றுத் தருவார்கள். அந்த கற்றலின் அடிப்படையில் தான் நான் எந்த தவறுகளையும் செய்வது கிடையாது. ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார், இது மற்ற மாணவர்களுக்கு பொறாமையா இருக்கு, என்னடா நாமளும் நல்லா தானே படிக்கிறோம், இவன் நல்லாவே படிக்கிறது இல்லையே, ஆனா இவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார் ஆசிரியர் அப்படின்னு பொறாமப்படுறாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, ஆசிரியர் இதை அறிந்து கொண்டு மற்ற மாணவர்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு தேர்வு நடத்துகின்றார். என்ன தேர்வுனா, எல்லோருக்கும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து யாரும் பார்க்காத இடத்திற்கு சென்று இந்த பழத்தை அறுத்து வாருங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லி அனுப்புகிறார். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இடமா ஓடுறாங்க. இந்த மாணவரும் ஒரு இடத்துக்கு போறான். கொஞ்ச நேரத்துல எல்லா மாணவர்களும் பழத்தை பழகுண்டா நறுக்கி கொண்டு வந்திருந்தாங்க.
ஆனா இந்த மாணவன் மட்டும் முழு பழத்தை கொண்டு வருகிறார். அவனை பார்த்து மற்ற மாணவர்கள் கேவலமா பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் மேலையா ஐயா நீங்க அன்பு வச்சீங்க, ஏன் யாருமே பார்க்காத இடம் இவனுக்கு கிடைக்கலையா அப்படின்னு எண்ணி நகையாடினார்கள். ஆசிரியர் கேட்டாரா, ஏன்னா மற்றவங்க எல்லாம் பழத்தை நறுக்கிட்டாங்களே, நீ ஏன்டா நறுக்காம வந்த? உடனே மாணவன் சொன்னானா, ஆசிரியர் அவர்களே, யாரும் பார்க்காத இடம் என்று நீங்கள் சொன்னீர்கள், நானும் எல்லா இடத்திற்கும் சென்றேன், அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க சொன்ன வார்த்தை என்ன? யாரும் பார்க்காத இடம் என்று சொன்னீர்கள், ஆனால் அல்லாஹ்வும் அங்கு பார்த்து கொண்டிருக்கிறாரே, அதனால்தான் பழத்தை நறுக்காமல் வந்தேன் என்று சொல்லும் பொழுது மற்ற மாணவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்ததாக ஒரு நீதிகளை சொல்லி காட்டுவார்கள். இது போன்று நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனுடைய அச்சத்தை, இறை பக்தியை நாம் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த தவறு செய்தாலும் கூட அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை நாம் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸ் ஜிப்ரீல் அப்படியே புகாரியுமா பேர் வச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் புது ஆள் ஒருத்தர் வாரார், இந்த சபைக்கு வாரார். வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார். அவருடைய தாடி முடியும் தலை முடியும் கண்ணங்களே இருக்குது. ஆடைகள் கசங்கவில்லை, முகமெல்லாம் பளிச்சென்று இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் உள்ளூர்காரரும் கிடையாது, வெளியூர்காரரும் கிடையாது. ஏன்னா உள்ளூர்காரன் தான் 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியூர்ல இருந்து வரதா இருந்தா சட்டையெல்லாம் கசங்கி இருக்கும். வந்தவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சில கேள்வி எல்லாம் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றாங்க. ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நபி அவர்கள் பதில் கொடுக்கிறாங்க. நீங்க சொன்னது சரிதான் அப்படிங்கிற. நம்மள்ட்ட ஒரு ஆள் கேள்வி கேட்டு நாம பதில் சொன்னா அப்படியான்னு தான் கேட்கணும். நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னா நம்மளுக்கு ஆச்சரியமா தானே இருக்கும். சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள். கடைசியில ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னா, மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும். நீ அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ வணங்கினால் உன் வணக்கம் வணக்கமாக இருக்கும். 5 நேரம் தொழுகணும். எந்த எண்ணத்துல தொழுகணும்? நாம் அல்லாஹ்வை நேரடியா பார்க்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தொழுக வேண்டும். ஆனா தொழுகும்போது நமக்கு முன்னால் அல்லாஹ் வரானா? அல்லாஹ் வரமாட்டான். ஜவுளி கடை வரும், நகை கடை வரும், நம்ம குடும்பத்தார்கள் வருவார்கள், வீட்டுல சாப்பாடு வச்சதை யார் எடுத்து சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வரும். எல்லா எண்ணமும் வரும் அல்லாஹ்வை தவிர. இது மனிதனுடைய இயல்பு, தவறு கிடையாது. அப்ப நாம அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்தா நம்ம தவறு செய்வோமா? ஒரு மாணவர் ஆசிரியர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கடை ஊழியர் முதலாளி நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அவன் நினைச்சான்னா அவருடைய வாழ்க்கையில தப்பு வரவே செய்யாது. அதை போதுதான் நாம நோம்பு வச்சாலும் சரிதான், 5 நேரம் தொழுதாலும் சரிதான், வீட்டுல தனியா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற எண்ணம் மட்டும் எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வருமானால் நம்முடைய வாழ்க்கையில, யாருடைய வாழ்க்கையிலும், அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய வாழ்க்கையில தவறு என்பது வரவே செய்யாது
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவருக்கு பதில் சொன்னார்கள். இப்ப வந்தவர் என்ன செஞ்சாருன்னா சலாம் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, வந்தவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது யா ரசூலல்லாஹ். வந்தவர் யார் என்றால் ஜிப்ரீல் தான் வந்தார். வந்தவர் சாதாரண மனிதர் அல்ல. உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட வானவர் ஜிப்ரீல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த சிறுவன் என்ன பதில் சொன்னார்? என் தாயார் எனக்கு கற்றுத் தந்தார்கள். நீ எந்த காரியத்தை செய்தாலும் இறைவன் உன்னை உற்று நோக்குகிறான். எனவே தனிமையில் அமர்ந்தாலும் கூட நீ தவறுகள் செய்வது கூடாது என்று என் தாயார் கற்றுத்தந்த காரணத்தினால் ஆட்டை நான் விற்பனை செய்ய மாட்டேன். தேவையானால் ஓனர் இருக்கிற முதலாளி இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த சிறுவன் சொன்ன செய்திகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக அருமையான தாய்மார்களே, நம்முடைய உள்ளத்திலும் ஒரு நல்ல எண்ணத்தை நாம் போட வேண்டும். நாம நல்ல தாயா இருந்தால்தான் நம்முடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையும் நல்ல தாயாக நல்ல குழந்தையாக வளரும். அதற்கும் மேலாக அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையை எங்களுக்கு தா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்வார், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துஆவை ஒவ்வொரு பெற்றோர்களும், குறிப்பாக தாய்மார்கள், ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் ஓதி துஆ செய்ய வேண்டும். நாங்கெல்லாம் வேலூர் பாக்கியாத்து சாலியாத்துல 1993ஆம் ஆண்டு நான் பட்டம் வாங்கினேன். அங்கு படிக்கின்ற காலகட்டத்தில் என்னுடைய ஆசிரியர் மறைந்த மருமகன் கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் எங்கள் பாடம் நடத்துகின்ற பொழுது இந்த துஆவை ஓதுங்கடான்னு சொன்னாங்க. 93ல இருந்து நான் இந்த துஆவை ஓதிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் தனியில தொழுதாலும் சரிதான், ஜமாத்தோட தொழுதாலும் சரிதான், சுன்னத்தான நபிலான தொழுகையை தொழுதாலும் சரிதான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா அந்த துஆவை ஓதாம நான் எந்திக்க மாட்டேன். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, பெற்றோருக்காக செய்யக்கூடிய துஆ, இந்த துஆவையும் ஓதாம நான் எந்திக்கிறதே கிடையாது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா என்ன அர்த்தம்? இறைவா, எங்கள் மூலமாக, எங்கள் ஜோடிகள் மூலமாக, ஒரு பெண் துஆ செய்வார்களே ஆனால் கணவன் மூலமாக, ஒரு கணவன் துஆ செய்தால் மனைவியின் மூலமாக, அப்ப எங்கள் கணவன் மனைவி மூலமாகவும் எங்கள் சந்ததிகள் மூலமாகவும், குழந்தைகள் மாத்திரம் அல்ல, சந்ததினா என்ன அர்த்தம்? பேரன், பேரனுடைய புள்ள, அவன் புள்ள, அவன் புள்ள, கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியின் தாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். குர்ரத்த அயுனினா என்ன அர்த்தம்? கண்குளிர்ச்சியின் அர்த்தம். கண்குளிர்ச்சினா தெரியுதா? நாம சந்தோஷப்படும் போதும் கண்கள்ல இருந்து தண்ணீர் வரும், கண்ணீர் வரும். நாம துக்கமாக இருக்கும் போதும் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். ஆனா ரெண்டும் கண்ணில இருந்து வந்தாலும் கூட ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாம சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் வரக்கூடிய கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அது குளிர்ச்சியாக இருக்கும். கவலைப்படுகின்ற நேரத்தில் வரக்கூடிய கண்ணீர் இருக்குல்ல, அது சூடாக இருக்கும். இப்ப பாருங்க, இந்த துஆவை பாருங்க, எங்கள் கணவன் மூலமாக அல்லது எங்கள் மனைவி மூலமாக, எங்கள் சந்ததிகள் மூலமாக இறைவா எங்கள் கண்களை குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. அப்பனா என்ன அர்த்தம்? எங்கள் கண்கள் குளிர்ச்சி அடைகின்ற அளவிற்கு எங்களுடைய கணவனோ, எங்களுடைய மனைவியோ, எங்களுடைய சந்ததிகளோ நற்கர்மத்தை செய்ய வேண்டும், நன்மையான காரியத்தை மட்டும் தான் செய்ய வேண்டும். இப்ப நம்ம புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி வீட்டுக்கு வரான், நம்ம ஒப்பாடி வச்சு அழுதுகிட்டா இருப்போம், ஆனந்த கண்ணீர் வடிப்போம். அந்த கண்ணீரை பாருங்க, குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சேட்டை பண்ணிட்டு
நீங்க எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம்ல, பிள்ளைங்க ஒழுங்காதான் வெளியே போறாங்க, இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது போதையோடு வருகின்றார், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார், பெற்றோர்கள் அழுது புலம்புகின்றார்களே, அந்த நேரத்தில் பாருங்க அந்த கண்ணீர் வந்து சூடாகத்தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி எங்களுடைய கண்களை சூடாக்கி விடாமல், அந்த நிலை ஏற்படாமல் எங்கள் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டும். நீங்க எத்தனையோ கணவன்மார்கள் வீட்டுக்கு வெளியே போய் வேலை செஞ்சுட்டு கை நிறைய சம்பாதிச்சுட்டு அவன் மனுஷனா வந்தா கூட பரவாயில்ல, மிருகமா வந்துகிட்டு இருப்பான், 4 காலில் நடந்து வருவான், இடுப்புல ஒரு ஆணையும் இருக்காது, அசல் மிருகம் தான். அடுத்த வீட்டு கதவை தட்டிடுவான் போதையில. அப்ப அந்த மனைவி மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்க வடிக்கக்கூடிய கண்ணீர் ஆனந்த கண்ணீராது. அதனால இந்த துவாவை நம்ம எல்லாருமே ஓத வேண்டும். பெரும்பாலான குடும்பங்கள்ல கணவன் சரி கிடையாது, குடிகாரனாக இருக்கின்றான், அந்த பெண் கணவன் இருந்தும் ஒரு விதவையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், குழந்தைகள் பெற்றோர்கள் தந்தை இருந்தும் கூட அனாதைகளாக வாழக்கூடிய ஒரு காட்சியினை பரவலாக பார்க்கின்றோமே. அப்படிப்பட்ட பெற்றோர்கள், அப்படிப்பட்ட குழந்தைகள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு சொட்டு கண்ணீராவது வடித்து இந்த துவாவை செய்தால் அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செய்வான். நம்முடைய கணவனை அல்லது மனைவியை அல்லது நம்முடைய சந்ததிகளை கண்குளிர்ச்சியாக நமக்கு ஆக்கி வைப்பான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றார். சூரத்துல் ஃபுர்கான் அதாவது 25வது அத்தியாயத்துல கடைசியில பாருங்க இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்பத்தாரையும் மறுமை நாள் வரையிலும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மையும் கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக. இறைபக்தியோடு இறையச்சத்தோடு வாழக்கூடிய, ஒழுக்கமாக வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி முடிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.